ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சண்டே வந்துட்டு மார்னிங்லாம் வீட்டில் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மாமன் படத்துக்கு தான் கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் தேட்டர்லேயே ஓடுது. அதனால நானே ஹஸ்பண்ட் அப்புறம் என் தம்பி கொஞ்சம் டைம் சேஞ்ச் ஆகி வேற டைம் போகலான்னு நினச்சோம். அப்புறம் மார்னிங்கே கிளம்பிட்டோம். எங்கள் குட்டி பாசையும் இந்த தடவை கூட்டு போயிருந்தோம். இதுதான் எங்கள் ஊர் ராமகிருஷ்ணா தேட்ரு. இங்கே நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய படம் பார்த்துருக்கேன். தாமிரபரணி இது மாதிரி நிறைய படங்கள் சின்ன வயசுல குட்டி வயசுலேருந்தே பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக புதுப்படம் எது வந்தாலுமே இங்கே எடுத்துருவாங்க. மாமன் படத்துக்கு என் குட்டி பஸ் மாமனோட வந்திருக்காரு. 3 பேத்துக்கும் டிக்கெட் எடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் உள்ள போயிட்டாங்க. என் தம்பி கொஞ்சம் லேட்டா வந்தான். நாங்க எப்பவுமே ஸ்நாக்ஸ்லாம் அங்க போய் வாங்க மாட்டோம். வெளியிலேயே பேக்கரியில வாங்கிட்டு போயிருவோம். நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருவோம். அங்க கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். அதுக்கு வெளியில வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருவோம். படம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதான் மாமனோட என்ட்ரி. பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. என் குட்டி பாஸ் இந்த லவுட் சவுண்டுக்கெலாம் அழுதுருவான் அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே தான் இருந்தோம். பட் ஆனால் எந்த சவுண்டுக்குமே அழுகலை. சமத்து பிள்ளையாக இருந்துட்டாரு. கொஞ்சம் நேரம் தூங்கினாரு, கொஞ்சம் நேரம் படம் பார்த்தாரு. இப்படியே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கும் என்னோட லைஃப்பும் கொஞ்சம் ரிலேட்டட் ஆகும். ஏன்னா எனக்கும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்காக எல்லாரும் செம்ம வெயிட்டிங்காக இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னும் டெலிவரி அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் தம்பி என் கூடயே தான் இருந்தான். என் தம்பி எங்கள் அப்பா தூக்குனதுக்கப்புறம் என் தம்பி தான் தூக்குனான். கொஞ்சம் கூட பயமே இல்லாமல். ஏன்னா என் ஹஸ்பண்ட் என் குட்டி பாஸ் பிறந்து 1 மந்த்துக்கு அப்புறம் தான் தூக்குனாங்க. ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் என் தம்பி அப்போவே தூக்கி நல்லா பார்த்துக்கிட்டான். எனக்கும் செக்கப் அப்பெல்லாம் சொன்னாங்க கொடி சுற்றி இருக்கு அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஐயோ இதாகி ஆயிரும், தம்பிக்கு இதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஆனால் நல்லபடியாக பிறந்துட்டாரு எங்கள் குட்டி பாஸ். இந்த படத்துலயே குழந்தை இல்லாம ஒரு ஜோடி காமிச்சிருப்பாங்க. அவங்களோட குழந்தை இல்லைங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கு. பட் ஆனா உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைன்ற ஒரு கேரிங், சப்போர்ட், அதே மாதிரி பாசம் எல்லாமே நிறைஞ்சு ஒரு சூப்பரான ஒரு லைஃபு. உண்மையிலேயே இது மாதிரி வாழ முடியுமான்னு தெரியாது. வாழ்ந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த படத்துல வர்ற கதை மாதிரியே நிஜத்துல இருக்க முடியுமான்னு தெரியல. அப்படி நிஜத்துல இருந்தா இதே சேம் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். இந்த படம் சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே பாக்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.